பட்டம்மா போன் கடைக்கு வந்துட்டோம். உனக்கு எந்த போன் பிடிக்குதோ வாங்கிக்கோடா, பணம் குடுத்துர்றேன். என்ன சரி அப்புறம் வாங்கிட்டு போய் அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னுலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வாங்குறப்பயே நல்லா பார்த்து வாங்கிக்கணும். சரி சூர்யா, நான் நல்லா பார்த்து நல்லா போனா பளபளன்னு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறேன். கேட்டம்மா, பளபளன்னு இருக்கிற போனெல்லாம் வாங்கக்கூடாது. அதனால கம்பெனி போனா பார்த்து வாங்கணும். அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும். இதுதான் கடையா சூர்யா? இவ்வளோ பெரிய கடையா இருக்கே! இங்கே எல்லா ஃபோனும் இருக்கும் போலயே! பார்த்து தான் வாங்கணும். நல்லா ஒவ்வொரு ஃபோனும் பேர் கேட்டு நல்லா என்ன விசாரிச்சு தான் வாங்கணும். அவசர அவசரமாலாம் வாங்கிட்டு போகக்கூடாது. சரி சரி வா உள்ள போய் பார்ப்போம். சூர்யா, இங்கே பார்த்தீங்களா? ஃபோன் எவ்வளோ பெரிய ஃபோனா இருக்கு. இது எப்படி கையில் தூக்கிட்டு போவ? ஜோப்பில் கூட வைக்க முடியாதே! நெட்டமா அது போன் இல்ல. அது டிவி பார்த்துக்க. அது ஸ்மார்ட் டிவின்னு சொல்லுவாங்க. அது செவுத்துலயே மாட்டி வைப்பான். அந்த மாதிரி ஒரு டிவி அது. ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி டிவி கூட ஸ்மார்ட் டிவி வந்துருச்சா? இதெல்லாம் நம்ம ஊரில் யார்கிட்டயும் இல்லையே! நம்ம வீட்டில் கூட இல்லையே இந்த மாதிரி டிவி. நம்ம வீட்ல இந்த மாதிரி தான் இருக்குமா? நீ நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா இந்த மாதிரி பெரிய டிவி வந்து உட்காந்து பார்க்கலாம். சோஃபால எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். அப்படியா? ஜாலி ஜாலி. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடணும். சரி வா, நம்ம ரொம்ப நேரமா இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். அங்க போய் போனை பார்ப்போம். வாங்க மேடம், வாங்க. என்ன ஃபோன் பார்க்கீங்க? எல்லா மாடலும் இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபோன் காட்டட்டும்? சேர் எடுத்து போற உட்காருங்க. உட்காந்து பொறுமையா ஃபோனை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போங்க. இல்ல சேர் எல்லாம் வேணாம் சார். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சட்டுப்புட்டு நீங்க ஃபோனை காட்டினீங்கன்னா நான் வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப ரெடியா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெட்டம்மா, என்ன ஃபோன் வேணும்னு கேட்காங்கல்ல, சொல்லு. நின்றுகிட்டே இருந்தேன்னா அப்புறமே நேரம் ஆகுதுல்ல. மேடம், உங்களுக்கு என்ன கம்பெனி ஃபோன் வேணும்னு சொல்லுங்க. இங்கே எல்லா கம்பெனியும் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து காட்டுவேன். நெட்டம்மா, அவர் இவ்வளவு சொல்றாரு, என்ன யோசிச்சிட்டே கிடக்குறீங்க? அப்ப இருந்து என்னத்த பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சூர்யா, இந்த இவரை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. அது எங்கே பார்த்தேன் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு கிடக்கேன். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. செல்போன் கடை அண்ணாச்சி, பான வேலை என்னாச்சி? நெட்டம்மா, இங்க வந்து என்ன டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கிடக்க. எனக்கு ஒரே அவமானமா இருக்கு பாத்துக்க. இல்லை இல்லை சூர்யா, இவர் அந்த பானையெல்லாம் வித்துட்டு இருந்தாரு. அந்த பானை வேலையை விட்டுட்டு எங்கள் செல்போன் விற்க வந்துட்டாரு. அதை கேட்டுட்டு கிடந்தேன். ஏம்மா, நான் பானை வைக்கல, ஒன்றும் வைக்கலம்மா. நான் 10 வருஷமா செல்போன் கடையில் தாம்மா வேலை செய்தேன். நான் எங்கம்மா பானை வித்துட்டு இருந்தேன். அண்ணாச்சி பொய் சொல்லாதீங்க. நான் பொங்கலுக்கு பானை வாங்க உங்கள் கடையில் தானே வந்து பானை வாங்கினோம். ஏம்மா, அது நான் இல்லம்மா, என் தம்பிம்மா. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம்மா. என் தம்பி பானை கடை வச்சிருக்கா, நான் செல்போன் கடையில வேலை செய்தேன். நெட்டம்மா, இப்ப வந்த வேலையை பாரு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. அப்பயே சொன்னேன்ல நானு. நீ பேசிட்டே இருந்தா அப்புறம் அவருக்கு வேற ஜோலி இருக்கும்ல. அண்ணாச்சி, எனக்கு ஓடிப்போ போன்னு காட்டுங்க. எனக்கு ஓடிப்போ போனா. ஏம்மா, ஓடிப்போன்ற போனே இல்லம்மா. நெட்டவள்ளி, அது ஓடிப்போ இல்ல ஓப்போ. ஓப்போன்னு சொல்லணும். நீல என்னத்த இங்கிலீஷ் டீச்சரா இருந்தே எனக்கு தெரியல போ. போ, ஓடிப்போ, எல்லாம் ஒன்று தான் சூர்யா. போ, ஓடிப்போ. அது இங்கிலீஷில் சொல்கிறாங்க, நான் தமிழில் சொல்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். சாமி, இந்த அம்மா ஒரே இம்சை பண்ணும் போலயே. அண்ணாச்சி, என்ன வாய் தந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீரு? போய் ஓடிப்போ போன்னு எடுத்துட்டு வாங்க, ஓடிப்போங்க. ஏம்மா, இங்க பாருங்க. நீங்க கேட்ட ஓடிப்போ போன்னு இதுதான். ஒரே ஒரு போனை காட்டுறீங்க? நிறைய 4-5 போனை எடுத்து வைங்க, அப்பதான் நான் பார்த்து எடுத்துக்க முடியும். எல்லா மாடலும் காட்டுறேம்மா. ஒவ்வொரு மாடலும் 2 போன் காட்டேன். உங்களுக்கு எந்த மாடலு எந்த போன் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கிங்க. அம்மா, இங்க பாருங்கம்மா. இந்த ஓடிப்போ போன் கேட்டீங்க இல்லையா? அதுல பாரு 2 மாடல் இருக்குது. 2ல எது வேணுமோ செலக்ட் பண்ணி வைங்க. அப்புறம் எல்லாமே காட்டுறேன். அதுல எது பிடிச்சிருக்கோ அப்புறம் வாங்கிக்கிங்க. அண்ணாச்சி, இந்த போன்ல என்ன 3 ஓட்டை போட்டிருக்கு? அது ஓட்டை இல்லம்மா, கேமரா. 3 கேமரா வச்சிருக்காவ. கேமராவா? அப்படி ஒன்றே கண்ணுக்கு தெரியலையே. என்ன யாரையும் ஏமாத்து பார்க்கீங்க? 3 ஓட்டையில இருக்கு. ஓட்டை தெரியக்கூடாது, கண்ணாடி வச்சு அடிச்சிருக்கீங்களோ? நெட்டம்மா, இங்க வந்து என் மானத்தையே வாங்காது. அது போனோட கேமரா தான் பாத்துக்க. நீ பட்டன் போன் தான் யூஸ் பண்ண. உனக்கு எல்லாம் இப்போ போனை பத்தி தெரியாது. இப்ப வர போனெல்லாம் இப்படிதான் வருது. சூர்யா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வாய் பேசாதீங்க. நீ கண்ணாடி போட்டு அப்பாவியா இருக்கனால எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி 4 கேள்வி கேட்டால் தான் லவ்ச்சாரா நம்ம பொழைக்க முடியும், பார்த்துக்கிடுங்க. இப்ப வர எல்லா போன்லயும் இந்த மாதிரி தாமா இருக்கும். அதுதாம்மா கேமரா. போன்ல போட்டோ எடுக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்கம்மா. இப்ப நான் காட்ட போற எல்லா மாடலும் இந்த மாதிரி தாமா இருக்கும். சரி சரி அண்ணாச்சி, இந்த ஃபோன் நல்லா முழு முழுன்னு இருக்குது. ஒன்றும் டிசைனே இல்லை. இது வேணா எடுத்து வச்சிருங்க. அந்த அந்த கலரில் இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அது பாரு, நல்லா பூ போட்ட மாதிரி டிசைனாக இருக்குது. அதை எடுத்து தனியாக வைங்க. சரிம்மா, நான் தனியா எடுத்து வைக்கேன். வேற என்ன மாடல் உங்களுக்கு வேணும்னு கேளுங்க, நான் எடுத்து காட்டுறேன். அடுத்ததா இந்த வைவாக இல்லையா, அந்த வைர ஃபோன் காட்டுங்க. ஏம்மா, வைவாங்களா? யாரும்மா வைவாங்க? நெட்டம்மா, என்ன புதுசு புதுசா போன் பேர் சொல்றேன்? நான் கூட கேள்விப்பட்டது இல்லையே. சூர்யா, ஏன் அண்ணாச்சி, நீங்கள் நிற்கி இல்லையா? அவங்க தலைக்கு மேலே பாருங்க, எழுதியிருக்குது வைவிஓ. அப்போனா வைவாங்கன்னு தானே அர்த்தம். அந்த ஃபோனை காட்டுங்க. அம்மா, அதுக்கு பேரு வையிறது இல்லம்மா. அந்த போன் பேரு விவோ. ஜோதிகா, உனக்கு போன் பேர் தெரியலன்னு என்கிட்டயாச்சும் கேள்வி, நானா சொல்லுதேன். இப்பெல்லாம் வந்து கடையில் நின்று மானத்தையே வாங்குற பாத்துக்க. சூர்யா, நான் சரியாக தான் சொல்லுதேன். இவங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியல. பார்த்தா இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ என் கிளாஸை நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோ ஒன்று தரேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம், பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்தேன்னா நீங்கள் வெளிநாட்டுக்குலாம் போய் வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நீங்கள். இது 2 பாருமா, விவோ போனு. இந்த 2 போனு விவோ போன் டிசைன் தான். இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாருமா. ஆ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே. விவோ போன்னு ரொம்ப அழகாக இருக்கே. இதுனா பூ டிசைன் மாதிரி, என்ன மயில் தோகை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே. அதை பற்றி தங்கத்தை அப்படியே உருக்கி அதில் வந்து ஊற்றுற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி சாமி, இது பிடிச்சி போச்சு போல. பேசாம இதே வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான்.
நெட்டமா இந்த ஃபோனு பிடிச்சிருந்தா இதையே பேசாம வாங்கிக்கல. வீட்டுக்கு போவோம். எனக்கு வேற ஆஃபீஸ்க்கு நேரமா வச்சு பாத்துக்க. அப்படியெல்லாம் வாங்க முடியாது சூர்யா. நம்மலாம் பார்த்து பொறுமையாக தான் வாங்கணும். காசு கொடுக்குறோம் இல்லையா? நம்ம பார்த்துல தானே வாங்கணும். எல்லா கம்பெனி பேர்ல சொல்லி எல்லா ஃபோனும் பார்த்து தான் வாங்கணும். அண்ணாச்சி நீங்க இந்த 2 ஃபோனையும் எடுத்து தனியா வச்சிருங்க. நான் கடைசியா என்ன ஃபோன் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கேன். அடுத்த ஃபோனை காட்டுங்க. அடுத்தது என்ன ஃபோனுமா காட்டுது? நீங்களே சொல்லுங்க, எடுத்துட்டு வாரேன். அண்ணாச்சி எனக்கு ஃபோன் பேரு தெரியலன்னு சொல்லுதீங்க. பேசாம நீங்களே காட்டுங்க. ஏம்மா இது பாருங்கம்மா. இந்த 2 ஃபோனும் வந்து சாம்சங் ஃபோன் மாடலு. இது சாம சஞ்சியா? சாமோட சன்னு ஜியா? சரி ஏதோ ஒன்று. யாரோ பையனா யாரோ இருந்துட்டு போறாவ. சரி இந்த ஃபோனை பார்ப்போம். இவ இம்சை தாங்க முடியலையே. ஏ அண்ணாச்சி இது என்ன ஃபோனில் எழுதுறதுக்கு பேனாவா? இந்த பேனாவில் எழுதுனா இது கீரல் விழுந்து போயிடாதா? இல்லம்மா இல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. நீ அந்த பேனால வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து நீ டச் பண்ணலாம். ஏதாவது வேணும்னா நீ எழுதிக்கலாம். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஃபோனுக்கு ஆகாது. இது நம்ம திருவிழாவில் வாங்க முடியலையா? அந்த மேஜிக் ஸ்லேட்னு சொல்லி கொடுப்பாங்களே, அந்த அந்த வண்டிக்காரன் கூட வச்சுட்டு விற்பானே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்போ எழுதிட்டு வேணும்னா இப்படி இப்படி இழுத்தா அழிச்சிருமே அந்த மாதிரியா? ஆமாம்மா ஆமா, அதே மாதிரி தான். இதில் என்ன 5 ஓட்டம் இருக்கே? அதில் 3 ஓட்டு தான் இருந்துச்சு. இதில் என்ன 5 ஓட்டு போட்டிருக்காங்களே? ஏன் நெட்டமா அதுல எத்தனை ஓட்டம் இருந்தா உனக்கு என்ன? நீ பாட்டு வாங்க வேண்டியதானே. போன் நல்ல கம்பெனியா இருந்தா பார்த்து வாங்க வேண்டியதானே. இல்லை சூர்யா, எனக்கு இந்த ஃபோனெல்லாம் வேண்டாம். இதில் நிறைய ஓட்டை போட்டிருக்காவ. அப்புறமே ஏதாவது கண்ணாடி நடி உடஞ்சி போச்சுன்னா ஓட்டே ஆகி போயிடும். நான் வேறு ஃபோன் பார்க்கேன். அம்மா இந்த போனை பாருங்கம்மா. ஆத்தி இது என்ன ஃபோனு ரெண்டா உடஞ்சி போய் கிடக்கு? இப்போ ஃபோனையே மடிச்சு வச்சிருக்காங்க போலயே. நெட்டமா அது போன் உடையில பாத்துக்க. அது மாடலே அப்படிதான். இப்படி மடிச்சு திறக்கிற மாதிரி மாடலு. அப்படிலாம் இருக்காது சூர்யா. உங்களுக்கு தெரியல, விஷயமே தெரியல. ஃபோன் தயாரிக்கிறப்ப ஏதோ உடஞ்சி போயிருக்கும். அதே ஒரு டிசைனை அப்படியே மடிச்சு கொடுத்துட்டாவ. வேற ஒன்றும் இல்லை, மேலே பெயிண்ட் அடித்து அப்படியே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்துக்கிடுங்க. சரி, உனக்கு இதுக்கு மேல சொல்லி வச்சு என்னால புரிய வைக்க முடியாது. இந்த போன் வேண்டாம்னா விட்டுட்டு வேற போனை பாரு. அம்மா இது பாருமா, இது ரெட்மி போனு. இது ரெட்டு மையா? கருப்பு மை தானே பார்த்துருக்கேன். ரெட்டு மை கூட வந்துருச்சா? ரெட்டு மை இல்லம்மா, ரெட்மி. ரெட்மின்னு ஒரு போனு. ரெட்டு மைன்னு சொல்லிட்டு உள்ள ப்ளூ கலரில் கொடுத்துருக்காவளே, அது என்ன பர்பிள் கலர் போலயே. இதெல்லாம் வேணாம் அண்ணாச்சி, வேணாம். இந்த ரெட்டு மையி ப்ளூ மையி இதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு வேறு நல்ல கம்பெனியாக காட்டுங்க. ராமா, இந்த அம்மா போன் வாங்குமா வாங்காத தெரியலையே. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்மளால இதுகிட்ட வாய் கொடுத்து செத்து போயிருவோம் போலியே. ஏ ஜோதிகா, நீ போன் பாருங்க, இத்தனை போன் எடுத்து வச்சிருக்கா இல்லையா? அதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டியதுதானே. நான்லாம் வாங்க மாட்டேன். நான் எல்லா கம்பெனி ஃபோனும் பார்ப்பேன். பார்த்து எது அழகாக இருக்கோ அதான் வாங்கிப்பேன். அம்மா இது பாருமா, ரியல்மி போனு. ரியல் மையா? அப்போ முன்னாடி ரெட் கலரில் ஒரு மை காட்டினீங்களே அது போலியா? பார்த்தீங்களா சூர்யா, நான் சொன்னேன்ல எங்களை பார்த்து போலி சாமான்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நான் பார்த்து சூதானமாக தான் வாங்கணும். அவசரமாலாம் வாங்கிட்டு போகக்கூடாது. அது ரெட் மைனாங்க, இது ரியல் மைங்கிறாங்க. அப்போ அது போலின்னு தானே அர்த்தம்? சார், இவளுக்கு இந்த மாதிரி போன் எல்லாம் காட்டாதீங்க. வேற நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கம்பெனி பேர் அவளுக்கு தெரியற மாதிரி கம்பெனி பேர் ஏதோ ஒரு போன் எடுத்து காட்டுங்க. அவள் என்ன பேசிட்டு தான் கடப்பா பாத்துக்கிடுங்க. சார், இந்த அம்மா பேசியே கொள்ளுதே. நான் எந்த போனை காட்டினாலும் ஏதோ ஒன்று சொல்லுதே. ஜோதிகா, இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். சட்டு புட்டுன்னு போனை வாங்கிட்டு வரணும். இல்லைன்னா நான் கிளம்பி போயிருவேன் பாத்துக்க. அண்ணாச்சி அங்கே என்ன பேசிட்டு கிடைக்கீங்க? நான் 10 நிமிஷத்தில் ஃபோன் வாங்கிட்டு போகணுமாம்ல. சீக்கிரம் சட்டுப்பட்டு வேறு நிறைய ஃபோனை எடுத்துட்டு வந்து காட்டுங்க. அம்மா இது பாருங்கம்மா, இருக்கிறதுலே ஒஸ்தி போனுமா, ஆப்பிள் போனு. இன்னும் ஆப்பிள் போனா என்ன சொல்லுது? ஆப்பிளில் கூட ஃபோன் தயாரிக்கிறாங்களா? ஆப்பிளில் ஜூஸ் தானே போடுவாங்க, ஃபோன் கூட தயாரிக்கிறாங்களா? இதில் என்ன பாதி ஆப்பிள் தான் இருக்குது. பாதி ஆப்பிள் வரைய மறந்துட்டாங்களோ? மருந்தெல்லாம் போடுமா. அந்த கம்பெனியோட டிசைனே அப்படிதாம்மா. கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்த மாதிரி தாம்மா இருக்கும். என்ன சொல்கிறீங்க அண்ணாச்சி? பாதி ஆப்பிள் கொறிச்சு வச்ச மாதிரிலாம் இருக்குது. உனக்கு இப்போ இந்த போன் வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. சாமி எனக்கு இந்த ஃபோனே வேண்டாம்ப்பா. இந்த ஃபோனு பாதி ஆப்பிள் தான் இருக்கா. உள்ள ஜாமானும் பாதி ஜாமான் தான் போட்டிருப்பாங்க. எல்லா ஜாமானும் இருக்காது. நீங்கள் வேறு ஃபோனும் காட்டுங்க. அம்மா இது ஒரு கம்பெனிமா, லாவா போனு. எரிமலை போனா ஐயோ ஜோப்பில் வச்சு வெடிச்சு போயிருமே. என்ன நெட்டமா சொல்ற? எரிமலை போன்னு சொல்றீ? அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஆமாச்சூரியா, லாவா போன்னு சொல்கிறாங்களே. லாவானா எரிமலை தானே. அப்போ இந்த அதுக்கு தான் இங்கிலீஷில் பேர் வச்சிருக்காவ. அப்போ எரிமலை போனால் சூடாகி வெடிச்சு போயிருமே. நம்ம காதில் பேசிட்டு இருக்க பட்டான்னு வெடிச்சு போயிட்டா என்ன ஆகுறது? மேடம் அப்படியெல்லாம் வெடிக்காது மேடம். பேர் மட்டும்தான் அப்படி வச்சிருக்காவ. லாவான எரிமலை அது சூடாகி வெடிச்சு போயிருந்தா அர்த்தம் கிடையாது. வேணாம் வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வேறு ஃபோன் காட்டுங்க. ஏம்மா இந்த போன் பாருமா, மோட்டரோலா போனு. இதுக்கு மேலே என் கடையில் போனே கிடையாது பார்த்துக்க. இருக்கிற போனு எல்லாமே காட்டிட்டேன். இதுக்கு மேலே போன் கடையில் போனே கிடையாது. நீ வாங்கினாலும் சரி, வாங்காமல் போனாலும் சரி. அம்மா இந்த கடைக்காரனே டென்ஷன் பண்ணி விட்டாலே. ஐயோ, நம்ம இவ்வளோ கட்டிக்கிட்டு எவ்வளோ சின்ன பட போகிறோமோ தெரியலையே. இது என்ன ஃபோன் அண்ணாச்சி? புதுசாக இருக்கு, எனக்கு கேள்விப்பட்டது இல்லையே. இந்த மோட்டருக்குள்ளே போனா இந்த ஃபோன் மோட்டருக்குள்ளே பேசிட்டு மோட்டருக்குள்ளே போட்டுருணுமா? மோட்டருக்குள்ளெல்லாம் போட தேவையில்லம்மா, நீ கையிலேயே வச்சுக்கலாம். இது பேர் மோட்டரோலா. அண்ணாச்சி இந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற போனாலும் எனக்கு வேணாம் அண்ணாச்சி. நான் கடையில் நல்லா வச்சிருக்கிற போனே வாங்கி நல்லா தயார் பண்ணியிருப்பாவே. இந்த மோட்டருக்குள்ளே இருக்க போனாலும் தண்ணியில் நனைஞ்சு போய் உள்ள சாமானம்லாம் கெட்டு போயிருக்கும். பார்த்துக்கிடுங்க. நான் வேறு போன் அங்கே இருக்கிற போனே ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஓடி போயிடுறேன். அம்மா இதுக்கு தான் இவ்வளோ நேரமா என்னை வந்து சாவடிச்சியா? அப்பயே அதில் ஏதோ ஒரு போனை வாங்கிட்டு போக வேண்டியதுதானம்மா. ஏட்டம்மா இந்த 3 போன் நீ எடுத்து வச்சிருந்தான். இதில் எந்த போன் உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்க. இது வாங்கலாமா? இல்லை இந்த பூ போட்ட டிசைன் வாங்கலாமா? இல்லை இந்த தங்கம் இருக்க டிசைன் வாங்கலாமா?
நெட்டம்மா என்ன நேரத்தை ஓட்டிட்டு கிடக்க இந்த மூணுல இருந்து ஒரு போனை எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு சரியான கோவம் வந்து பாத்துக்க. நான் கிளம்பி போறேன் போ. நீ என்னத்தையும் வாங்கிட்டு நீ வந்து நான் போறேன் போ. சூர்யா வையாதீங்க சூர்யா, அவ்வளோதான் நான் ஃபோன் செலக்ட் பண்ணிட்டு வையாதீங்க வையாதீங்க, நான் வையிற போனே வாங்கிக்கிறேன். ஏன் அண்ணாச்சி எனக்கு அந்த வைவோ போனை வாங்கி கொடுங்க. சரியா போச்சு பார்த்தீங்களா? இந்த ஃபோன் எவ்வளோ அழகா இருக்கு, இப்படி தங்கத்தை கரைச்சி ஊத்துன மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அப்பா சாமி, எனக்கு இவ்வளோ அழகான ஒரு போனா. போதும் போதும் டான்ஸ் ஆனதுல போதும் வா பில்ல போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். உன்னை போற வழியில அப்படியே ரோட்ல விட்டுட்டு போறேன். இந்த போன் பிடிச்சிச்சா? இதை பில்லு பண்ணிடலாமா? இந்தாங்க அண்ணாச்சி, இந்த போனே பில்லுக்கு பண்ணி கொடுத்துருங்க. நல்லா டப்பாலாம் நல்லா மொத்தமான டப்பாவாக பார்த்து கொடுங்க. இதுக்கு என்னென்ன பிரியெல்லாம் வருமோ அதெல்லாம் பார்த்து கொடுத்துருங்க, கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் என்ன கேட்குற மாதிரி செய்யாதீங்க. இந்த காதில் மாட்டுவாங்களா ஒயர் மாதிரி தொங்கும் இல்லையா, அந்த ஒயரெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் இதுக்கு சார்ஜ் போடுவாங்க இல்லையா, அந்த கேபிள் மாதிரி தொங்குமே அதை ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் வேறு என்னென்ன ப்ரீ கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்களே போட்டு கொடுத்துருங்க. ஒரு பெரிய பை ஒன்று கொடுத்துருங்க. இந்த கட்டைப்பை மாதிரி இருந்தால் ஒரு 4-5 கட்டைப்பை வச்சு கொடுத்துருங்க. துணி கடையில தான் கட்டை போய் கொடுப்பாங்க. போன் கடையில எல்லாம் எந்த கடையிலுமா கட்டை போய் கொடுப்பாங்க? கட்டைப்பைகள்லாம் பரவாயில்ல, ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருந்தால் பார்த்து நல்லா நீட்டாக கொடுங்க அண்ணாச்சி. ஐயோ சாமி இந்த பொம்பளை சரியான இம்சை பண்ணி பிடிச்சே. ஐயோ சாமி இந்த பொம்பளை நான் வந்து பார்த்தே இருக்கக்கூடாதப்பா சாமி. சரி சரி சார் இதை பில் பண்ணிருங்க, நாங்கள் கிளம்புவோம். முன்னாடி பில் பண்ணி எனக்கு பையில போட்டு கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்புவோம். ஜோதிகா நீ கேட்ட மாதிரி உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா? இன்னும் எப்போ வேணா நினைக்க நேரத்தில் என்கிட்ட ஃபோனில் பேசலாம். சூர்யா, இந்த போனை இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படியே எங்கள் அப்பா என்ன பார்த்து தலப்பா கட்டி அப்பா என்ன பார்த்தா கல்லை கொண்டு அடிப்பாரு. ஐயோ என்ன செய்யுதுன்னு தெரியலையே. திருப்பி அதுக்கு என்ன பண்ணா நீயே ஒரு வழியை சொல்லு. சூர்யா, எனக்கு அடுத்த வாரம் ஹேப்பி பர்த்டே வருது. அந்த ஹேப்பி பர்த்டேக்கு உங்களை நான் கூப்பிட்றேன். அப்போ வந்து எனக்கு gift கொடுக்குற மாதிரி இந்த போனை கொடுத்துருங்க. சரியா? என்னோட ஐடியா எப்படி இருக்கு? நடுடி நெட்டம்மா உனக்கு கூட மூளை வேலை செய்து போலியே. உனக்கு ஹேப்பி பர்த்டே வருதா சொல்லவே இல்லையே. சரி சரி அந்த பைய கொடு, நான் இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அப்புறம் நீ கூப்பிடு, நான் உனக்கு வந்து அந்த கேக் கட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நான் இதை கொடுத்துட்டு உனக்கு அப்படியே வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறேன். சரி சரி சூர்யா, இந்த பையன் வாங்கிட்டு நீங்கள் கிளம்புங்க. நான் இப்படியே போகிறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் வண்டியில் கிளம்புங்க. நெட்டம்மா நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் சரியா? பார்த்து பத்திரமா இரு, பார்த்து போ. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து அடிச்சுட்டு போவாது. ஓகே சூர்யா, டாட்டா. சாமி இவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஆகிப்போச்சு. இன்னும் புடவை கடைக்கெல்லாம் போனா ஒரு ஒரு வாரமே பண்ணிவிடுவா போலியே. ஐயோ, என்ன பண்ண போனோ தெரியலையே. சரி போவோம்.